This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா புராண கதைகளில் 12ஆம் பாகத்தை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புராண கதைகள் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மகாபாரதத்தில் ஒரு நட்பு அப்படிங்கிற அத்தியாயத்தை தான் எடுத்து பார்க்க போகிறோம். இந்த நட்பு அப்படின்னாலே மகாபாரதத்தில் 2 பேர் தாங்க. ஒன்று துரியோதனன், இன்னொன்று கர்ணன். ஓகேங்களா, இதைத்தான் வந்துட்டு காமிப்பாங்க. ஆக்சுவலாக மகாபாரதத்தில் காமிச்ச விதம் வந்துட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா துரியோதனன் கர்ணனை யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் காமிப்பாங்க. ஆனால் உண்மை அது இல்லைங்க. அவங்க நட்பு ரொம்ப ஆழமானது. அது எப்படி அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆக்சுவலாக கிருஷ்ண பரமாத்மா ஒரு தடவை துரியோதனோட அரண்மனைக்கு வந்துட்டு வராரு. அப்படி அரண்மனைக்கு வந்து பேசும்போது துரியன் வந்துட்டு கிருஷ்ண பரமாத்மாவை சிறைபிடிச்சிடுறாரு. அப்போ தான் ஒரு கடவுள் அப்படிங்கிறத விஸ்வரூபமாக காமிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த போர் நடந்தால் நீயும் உன்னோட சகோதரர்கள் எல்லாருமே வந்துட்டு வதைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கண்முன்னே காமிக்கிறாரு. அப்படியெல்லாம் காமிச்சு வந்திருக்க கடவுள் நம்ம முன்னாடி கடவுளே நின்னாலும் நான் வந்துட்டு கெஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து நின்று பேசுவார். அந்த இதுக்கு வந்து டீலுக்கு வந்துட்டு ஒத்துக்க மாட்டார். ஓகேங்களா, ஸோ அப்பேற்பட்ட துரியோதனன் ஒரு கட்டத்தில் எல்லாத்துக்கும் கால்லையும் விழுகாத குறையாக கெஞ்சுவார். அது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கர்ணனோட இறப்பப்போ. ஓகேங்களா, கர்ணன் வந்துட்டு போரில் வந்துட்டு இறந்துடுறாரு. அப்போ அவருக்கு இறுதிச் சடங்கு பண்ணணும். அந்த இறுதிச் சடங்கு பண்ணுறது நான் பண்ணுறேன் என்னோட நண்பனுக்கு. ஏன்னா துரியோனை பொறுத்தளவு கர்ணன் வந்துட்டு அப்பா அம்மா இல்லாதவங்க, அனாதை, அப்படிதான். ஸோ அந்த இறுதிச் சடங்கை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்கள்கிட்டையும் கிருஷ்ண பரமாத்மா கிட்டையும் ரொம்ப கெஞ்சி மன்றாடி கேட்பாரு. கிருஷ்ணரும் அவருக்குத்தான் முழு உரிமை இருக்கு, அந்த நட்பு வந்துட்டு அவ்வளோ ஆழமானது அப்படிங்கிற கிருஷ்ணருக்கும் தெரியும். ஸோ கிருஷ்ணர் வந்துட்டு துரியனே அந்த சடங்கெல்லாம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் துரியன் தான் கர்ணனுக்கு இறுதிச் சடங்கு பண்ணுறாப்படி. ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு ஆழமான ஒரு நட்பு வந்துட்டு துரியனுக்கும் கர்ணனுக்கும் இருந்துச்சு. ஸோ அவர் கர்ணனை துரியோதனன் யூஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னால் அது இல்லை உண்மை. அவங்களோட நட்பு அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.